ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நாளையில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 இன்க்ரீஸ் பண்றதுனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்க எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் ஆஃபர் பிரைஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டினா 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸுக்கு லைஃப் டைம்னா 999 பே பண்ண வேண்டாம். 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே 1 இயர் வேலிடிட்டினா கரண்ட் அஃபேருக்கு 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டியோட டெஸ்ட், என்டிபிசியோட டெஸ்ட்னு எந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நாளையில இருந்து ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் லைஃப் டைமுக்கு 2500 1 இயருக்கு 1999 நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் ஆஃபர்ல ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A shopkeeper purchased 59 dozens of articles at the rate of 520 per dozen. He sold each one of them at the rate of rupees 52. What percentage profit did he make? ஒரு கடைக்காரர் 59 டஜன் பொருட்களை ஒரு டஜன் 520 அப்படிங்கிற விகிதத்துல அவர் வந்து என்ன பண்றாரு, வாங்குறாரு. அவர் ஒவ்வொன்னையும் 52க்கு வித்தாரு அப்படின்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ ஒரு டஜன் வந்து எவ்வளவு, 520 ரூபான்னு வாங்குறாரு. ஓகே, ஒரு டஜன் வந்து 520 ரூபான்னு வாங்குறாரு. ஒரு டஜன்னா அதுல எத்தனை பொருள் இருக்கும், 12 பொருள் இருக்கும். அப்போ ஒரு பொருளோட விலை உங்களுக்கு என்ன வரும், காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, ஒரு டஜன் வந்து 520. அப்போ ஒரு பொருளோட விலை என்ன வரும், 520 டிவைடட் பை 12 போட்டுடலாம். ஓகே, சோ 520 டிவைடட் பை 12 போட்டா நமக்கு வந்து எப்படி கட் ஆகும்? சோ இல்லனா இத அப்படியே வச்சிருங்க, கட் பண்ண வேண்டாம். இப்போ அதை எவ்வளவு ரூபாய்க்கு அவர் வந்து விக்கிறாரு, செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு, 52 ரூபீஸ்க்கு வந்து அவர் விக்கிறாரு. இப்போ இத ரேஷியோவா கொண்டு வாங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 520 டிவைடட் பை 12, செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 52. ஓகே, இப்போ இத ரேஷியோவா மாத்திக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய 52 இதையும் நாம கட் பண்றோம். அப்ப காஸ்ட் பிரைஸ்க்கும் செல்லிங் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ என்ன கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வந்து 10 பார்ட் இருக்கும், செல்லிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 பார்ட்னு கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அவர் பெற்ற லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு, 10 ரூபான்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ 10 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 12 ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா லாபம் எவ்வளவு, 2 ரூபாய் லாபம். எனக்கு லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. சோ காஸ்ட் பிரைஸ கீழே போடணும், பெர்சன்டேஜ்ங்கிறதுனால இங்க 100 போடணும். அப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 20% கிடைக்கும். 20%ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல இந்த 59 டஜன் வச்சு நீங்க கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். இது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. மத்தபடி இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். 520 ரூபாய் மதிப்புள்ள பொருள், காஸ்ட் பிரைஸ் வந்து ஒரு டஜனுக்கு 520. அப்ப அதை வந்து ஒரு பொருளுக்கு என்னன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் பிரைஸை வச்சுட்டு நாம என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க. சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் 3 ஈக்குவேஷன் இன் 3 அன்னோன்ஸ். அறியப்படாத 3 மாறிகளை கொண்ட பின்வரும் 3 சமன்பாடுகளின் தொகுப்பை தீர்க்கவும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவாங்க. இதை எக்ஸ் இசட் மட்டும் வச்சுட்டு ஒய்யை கேன்சல் பண்ணிட்டு வரக்கூடிய ஈக்குவேஷனை இது கூட சால்வ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா இதுக்கு பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, ஆப்ஷன்ல இருந்து போறதுதான் இதுக்கு பெஸ்ட் மெத்தடு. நம்ம குயிக்காவே என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் ஏ வந்து செக் பண்றேன். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ செக் பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு நாம பார்ப்போம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ வந்து -3. அதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணும்போது -5 கிடைச்சது அப்படின்னா இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸோட வேல்யூ வந்து 4, இசட்டோட வேல்யூ -3 இன்ட்டு -3. ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 4 + 9ன்னு கிடைக்கும். 4 + 9 எவ்வளவு, 13. ஆனா இங்க என்ன இருக்கு, -5ன்னு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனை நான் எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ ஆப்ஷன் பி நான் எடுத்துட்டு போறேன். ஆப்ஷன் பி நான் செக் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, இங்க எக்ஸோட வேல்யூ 4ன்னு போடணும். அப்ப 2 × 4. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க,
3 இன்ட்டு இசட், இசட்டோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 4. ஸோ அந்த 4 வந்து நான் சாரி எங்க சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ 4 போட்டோம்னா 4 மைனஸ் 3 இன்ட்டு இசட்டோட வேல்யூ 3. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 4 மைனஸ் 9. ஸோ -5 கிடைச்சிருது. அப்போ ஆப்ஷன் பி கரெக்டா இருக்க எனக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஆப்ஷன் சியை வந்து செக் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் சில எக்ஸோட வேல்யூவையும் இசட்டோட வேல்யூவையும் இதுல சப்ஸ்டியூட் பண்றேன். எக்ஸோட வேல்யூ -4 மைனஸ் 3 இன்ட்டு இசட்டோட வேல்யூ எனக்கு என்ன வருது, -3ன்னு வருது. ஓகே, அப்போ எனக்கு இங்க ஆன்சர் பாருங்க -4 + 9ன்னு வருது. ஆன்சர் வந்து என்ன வருது, +5ன்னு வருது. ஆனா இங்க -5 இருக்கு. அதனால நான் ஆப்ஷன் சியையும் நான் எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ ஆப்ஷன் டி மேபி கரெக்டா இருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். x is equal to -4 இதுல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -4 -3 இன்ட்டு இசட்டோட வேல்யூ எவ்வளவு, -2. ஓகே, ஆன்சர் என்ன வரும், -4 + 6ன்னு கிடைக்கும். 2 வருது. ஆனா எனக்கு -5 இருக்கு. ஆப்ஷன் டியையும் நான் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் எனக்கு என்னது கரெக்ட் ஆன்சர்னு நான் சொல்லிடலாம். ஆப்ஷன் மெத்தட்ல ஈஸியா நாம என்ன சொல்லிடலாம், இதுதான் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். உட்கார்ந்து நம்ம சால்வ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா எக்ஸோட அந்த கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அதை உட்கார்ந்து ஒரு பெரிய ஈக்குவேஷனா கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்ல டைம் எடுக்கும். பெஸ்ட் மெத்தட் ஆப்ஷன் மெத்தட்ல போனீங்கன்னா குயிக்கா ஆன்சர் வந்துரும். ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க, the price of fuel decreases by 40%, 60%, 60% in 3 successive months but increases by 70% in the 4th month. What is the percentage change or decrease in the final price of fuel in the 4th month as compared to its original price? ஒரு எரிபொருளோட விலை இருக்கு. அந்த விலை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சியா ஒரு 3 மாசம் வந்து 40%, 60%, 60%ன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனா 4வது மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா 70%ன்னு இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப இனிஷியலா இருந்த விலைக்கும் ஃபைனலா அந்த 4வது மாசத்துல இருக்கக்கூடிய விலைக்கும் ஏற்பட்ட அந்த சதவீத உயர்வு அல்லது வீழ்ச்சி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, 40% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 40% நான் எப்படி எழுதிக்கலாம், ஃபிராக்ஷன்ல 2 சோ 40/100ன்னு எழுதுவீங்க. அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், 40/100 2/5ன்னு எழுதுவீங்க. ஓகே, இப்போ இங்க ஃபைனல், இங்க வந்து இனிஷியல்னு போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், அப்போ ஃபர்ஸ்ட் மாசம் இனிஷியலா 5 பார்ட் வந்து இருந்திருக்கு. 5ல எவ்வளவு வந்து உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, சோ எவ்வளவு குறைஞ்சிருக்கு, சோ எரிபொருள் வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 2 பார்ட் வந்து குறைஞ்சிருக்கு. அப்ப குறைஞ்சிச்சுன்னா ஃபைனல்ல உங்களுக்கு என்ன இருக்கும், 5 - 2 3ன்னு இருக்கும். 5 கேக் இருந்திருக்கு. 5 கேக்ல 2 கேக் குறைஞ்சிருச்சு. அப்போ ஃபைனல்ல என்ன இருக்கும், 3 கேக் தான் மிச்சம் இருக்கும். ஓகே, அடுத்து அதே மாதிரி இன்ட்டு இப்போ ரெண்டாவது 60%, 60% ஃபிராக்ஷன்ல நான் எப்படி எழுதலாம், 60/100ன்னு போடுவீங்க, 3/5ன்னு போடுவீங்க. அப்ப இனிஷியலா எனக்கு எவ்வளவு இருந்திருக்கு, 5 கேக்குன்னு இருந்திருக்கு. 5 கேக்ல எனக்கு 3 கேக் வந்து குறைஞ்சு போயிருச்சு. அப்ப மிச்சம் எத்தனை இருக்கும், 2 பார்ட் இருக்கும். ஓகே, அடுத்து அதே மாதிரி 60% தான். அப்ப 60%க்கு அகைன் இதே மாதிரி எழுதி கால்குலேட் பண்ணணுமா, வேண்டாம். இதுல இருந்தே நாம 2/5ன்னு போட்டுறலாம். ஓகே, இப்ப 4வது மாசம் பாருங்க. 4வது மாசத்துல என்ன ஆகுது, 70% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப 70 ஃபிராக்ஷன்ல 7/10ன்னு எழுதலாம். அப்ப இனிஷியலா எனக்கு என்ன இருந்திருக்கு, 10 கேக் இருந்திருக்கு. 10ல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10 கேக் இருந்த இடத்துல இப்போ ஒரு 7 கேக் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதிகரிச்சிருக்கு. அப்ப எனக்கு ஃபைனலா என்ன இருக்கும், 17ன்னு இருக்கும். ஓகே, புரியுதா இந்த இனிஷியல் ஃபைனல் எப்படி போட்டேன்னு. இங்க 40% நம்ம ஃபிராக்ஷன்ல 2/5ன்னு எழுதலாம். இனிஷியலா 5 கேக் இருந்துச்சு, அதுல 2 கேக் வந்து கம்மி ஆகிருச்சு. அப்போ ஃபைனலா எவ்வளவு இருக்கும், 3 தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு இதுலயும் போட்டிருக்கேன். ஆனா இந்த லாஸ்ட் மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா அதிகரிச்சிருக்கு. அப்ப 7/10ன்னு இனிஷியலா 10 கேக் இருந்துச்சு, 7 கேக் அதிகரிச்சதுனால மேல 17ன்னு போட்டிருக்கேன். இப்ப இதை ஏதாவது கட் பண்ண முடியுமா, முடியாது. சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா, மல்டிப்ளை பண்ணோம்னா எது ஒண்ணே ஒண்ணு கட் பண்ணலாம், அப்படிதானே. 1 2 2 5 2 10 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபைனல் பை இனிஷியல் ஈக்குவல் டு 5 5 25 25 25 625ன்னு கிடைக்கும். சோ இப்போ 3 2 6 சோ 17 × 6 ஆன்சர் என்ன வரும், 102ன்னு கிடைக்கும். மேல உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 102ன்னு கிடைக்கும். அப்ப இனிஷியலா எனக்கு எவ்வளோ இருந்திருக்கு, 625 கேக் வந்து இருந்திருக்கு. ஃபைனலா எவ்வளோ ஆகியிருக்கு, எனக்கு 102ன்னு ஆகியிருக்கு. ஓகே,
அப்போ ₹625 இருந்த இடத்துல 625 கேக் இருந்திருக்கு. ஏதோ ஒண்ணு 625ன்னு இருந்திருக்கு. கடைசியா நான் பார்க்கும்போது எனக்கு 102 அப்படின்னு மாறியிருக்கு. அப்ப எனக்கு இது என்னது? டிக்ரீஸ் தானே. இனிஷியலா 625 இருந்திருக்கு. கடைசி பார்க்கும்போது 102 இருக்கிறதுனால இது எனக்கு டிக்ரீஸ்ன்னு நான் சொல்லிறலாம். அப்ப இன்கிரீஸ்ன்னு இருக்க எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிறலாம்? எலிமினேட் பண்ணிறலாம். சோ ஆப்ஷன் பி இல்லன்னா டி. இது 2ல தான் ஏதோ ஒண்ணு கரெக்ட்டா இருக்கும். அப்ப எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 665 மைனஸ் 102ன்னு போட்டேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ வருது? 523ன்னு கிடைக்கும். அப்ப டிக்ரீஸ் ஆனது எவ்வளவு? 523 டிக்ரீஸ் ஆயிருக்கு. எனக்கு பெர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இனிஷியலா இருந்ததுல இருந்து டிக்ரீஸ் ஆனது எவ்வளோ பெர்சன்டேஜ்? இதுல இருந்து தானே டிக்ரீஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு? 523 அளவு எனக்கு கம்மி ஆயிருக்கு. அப்ப அந்த 523 எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு கண்டுபிடிக்கணும். இன்டு 100ன்னு போட்டுறலாம். ஓகே. இப்போ கட் பண்ணலாம். நமக்கு என்ன கிடைக்கும் இங்க? இத எப்படி எழுதலாம்? 25, 25, 625ன்னு வந்துரும். இது வந்து 4, 25, 100ன்னு எனக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே. சோ நான் இப்ப ஈஸியா இத வந்து கவுண்ட் பண்ணணும். ஈஸியா இத வந்து கால்குலேட் பண்ணணும். இப்ப 25 வாய்ப்பாடு வச்சு இத கட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நான் இந்த 25 100ஆ மாத்தலாம்னு பார்க்கிறேன். ஓகே. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 25 100ஆ மாத்துறதுக்கு மேலையும் கீழையும் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். மேலையும் கீழையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா, கீழ எனக்கு 100ன்னு வந்துரும். மேலையும் கீழையும் 4, கீழ ஒரு 4, மேல ஒரு 4 போட்டாலும் ஒண்ணு தானே. கேன்சல் பண்ணிறலாம். 100ன்னு வந்துருச்சுன்னா, எனக்கு 2 டிஜிட் தள்ளி புள்ளி மட்டும் வச்சா போதும். நான் இந்த 25 வச்சு 523 நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப இத வந்து 0 வரக்கூடிய நம்பரா மாத்தப் போறேன். அதனால மேலையும் கீழையும் நான் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். ஏற்கனவே இது அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய 4. இப்போ நான் இத 100ஆ மாத்துறதுக்கு மேல ஒரு 4, கீழ ஒரு 4 போட்டுக்கிறேன். ஓகே. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 523 இன்டு 16. அப்ப 523 இன்டு 16 மல்டிப்ளை பண்ணுங்க. 6 3 18, 12, 13. சோ மீதி 31, 523, 8, 6, 3, 8. ஓகே. அப்ப 8368 டிவைடட் பை 25 4 100. அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சேன்னா 83.68% எனக்கு என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்ன்னு நான் சொல்லிரலாம். கிளியரா புரிஞ்சிருச்சா? இந்த மாதிரி எக்ஸாம்ல கொஞ்சம் நாம யோசிக்கணும். 25 வாய்ப்பாட வச்சு கட் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, கீழ டினாமினேட்டர 100ஆவோ 1000ஆவோ மாத்துறதுக்கு என்ன வழிங்கிறத பார்க்கணும். ஓகே. இந்த கொஸ்டின்ல பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 62 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த கொஸ்டின் இன்னைக்கு நம்ம லைவ் கிளாஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம ஆப்ல குரூப் டிக்கான 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுலயே இந்த கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதே மாதிரி கொஸ்டின் நம்பர் தான் வேற. முதல் 62 இரட்டை இயல் எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் n ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நாம என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? n plus 1. ஆவரேஜ் ஆஃப் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸுக்கான ஃபார்முலா என்னது? n. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் n இரட்டைப்படை இயல் எண்களின் ஆவரேஜ் சராசரி என்ன அப்படின்னா n plus 1. அதே மாதிரி n ஒற்றைப்படை இயல் எண்களின் சராசரி என்ன அப்படின்னா n. ஓகேவா? இப்போ நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ நமக்கு 62 நம்பர். n நம்பர்ஸ்னா நாம வந்து என்ன பண்ணுவோம்? n plus 1ன்னு போடுவோம். இங்க 62ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப ஆன்சர் என்ன? 62 plus 1 63. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிரலாம். 63ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. சப்போஸ் எக்ஸாம்ல இந்த இடத்துல ஈவனுக்கு பதிலா ஆடு அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? அங்க என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுறணும். ஆடுனா அந்த n தான் ஆன்சர். அந்த நம்பர் தான் ஆன்சர். ஈவன் அப்படின்னா n plus 1 தான் ஆன்சர். ஓகே. அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? which is the largest among. ஓகே. ஒரு 4 ரேஷியோவா 1 2 3 4 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. இதுல எது பெரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலாம்? என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? 5/12, 14/31, 8/33, 17/39ன்னு கொடுத்திருக்காங்க. இத நாம என்ன பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணா 1 ஒரு 5 5, 2 5 10, 4 5 20. 1/2.4 2.4ன்னு போட்டுறலாம். 14/31. ஓகே. 14/31 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 14 14. சோ இத கேன்சல் பண்ணோம்னா 2 14 28 28ன்னு இருக்குமா? சோ மீதி 0 போட்டுறலாம். அதுக்கப்புறம் திருப்பி 2 14 28 2.2 அந்த மாதிரி தான் போய்க்கிட்டே இருக்கும். ஓகே. அடுத்து இத கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 8ஆ வாய்ப்பாடுல 1 8 8. இங்க 4 8 32. திருப்பி வந்து 0 இருக்கும். சோ திருப்பி 4 பாயிண்ட் சம்திங்னு உங்களுக்கு ஆன்சர் போய்க்கிட்டு இருக்கும். ஓகே. அடுத்து இங்க 17/39ன்னு இருக்கு. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1
2 17 34 பாயிண்ட் வச்சுக்கலாம். மீதி வந்து எத்தனை இருக்கும்? 5 இருக்கும். ஸோ திருப்பி 2 17 34. ஓகே 2 17 34. ஓகே 1/2.2ன்னு கிடைக்கும். ஓகே இங்க நல்லா பாருங்க. இங்க 1/2.4 இருக்கு. இங்க 1/4 பாயிண்ட் சம்திங் இல்லைன்னா 4ன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு மிகப்பெரிய விகிதம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மிகப்பெரியது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டர்ல பெரிய நம்பரை வச்சு நாம டிவைட் பண்றோம் அப்படின்னா மேல இருக்கிற நம்பர் நமக்கு எப்படி கிடைக்கும்? சின்ன நம்பரா கிடைக்கும். இப்ப பாருங்களேன் 1/2ன்னு எழுதிக்கிறேன். இங்க 1/4ன்னு எழுதிக்கிறேன். ஓகே இப்போ 1/2 வச்சு நான் 2 கீழே வந்து என்ன நம்பர் இருக்கு? சின்ன நம்பர் இருக்கு. இங்க கீழே வந்து என்ன நம்பர் இருக்கு? பெரிய நம்பர் இருக்கு. பெரிய நம்பரை வச்சு நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கி? நியூமரேட்டர்ல சின்ன நம்பரா கிடைக்கி. அதே சின்ன நம்பரை வச்சு நான் வந்து டிவைட் பண்றேன் அப்படின்னா எனக்கு நியூமரேட்டர்ல எப்படி கிடைக்கும்? பெரிய நம்பரா கிடைக்கும். ஓகேவா? சோ புரியுதா? அப்போ எனக்கு டினாமினேட்டர்ல பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நான் டிவைட் பண்ணும்போது இங்க கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ரொம்ப சின்ன நம்பரா கிடைக்கும். மேல பாருங்க எல்லாமே 1/2.4 1/2.2 1/4 1/2.2 இருக்கு. இப்போ நான் 1/4 வச்சு டிவைட் பண்ணும்போது இங்க தான் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? இருக்கிறதுலே லோவஸ்டான வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் இந்த கொஸ்டின்ல மிகச்சிறிய விகிதம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் மிகச்சிறிய விகிதம்னு நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இங்க தான் எனக்கு என்ன நம்பர் இருக்கு? இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் இருக்கு. நல்லா பாருங்க இங்க 2.4 இருக்கு, இங்க 2.2 இருக்கு, 2.2 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப இங்க தான் ஹையஸ்ட் நம்பர் டினாமினேட்டர்ல இருக்கு. இத வச்சு நான் கேன்சல் பண்ணேனா தான் எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? மேல வந்து சின்ன நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நான் வந்து இதுதான் மிகச்சிறிய விகிதம்னு நான் ஈஸியா சொல்லிரலாம். ஆனா எனக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது மிகப்பெரிய விகிதம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத டிவைட் பண்ணேன்னா சின்ன நம்பர் இருக்கிறதுலே சின்ன நம்பர் கிடைக்கும். அப்ப 4க்கு அடுத்து இங்க எது சின்ன நம்பர்னு பாருங்க. 4க்கு அடுத்து 4 பெரிய நம்பரு. அதுக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு? 2.4. ஓகே டிசெண்டிங் ஆர்டர்ல பார்த்துட்டு வாங்க. அப்போ இத வச்சு டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன நம்பர் கிடைக்கும்? பெரிய நம்பர் தான் கிடைக்கும். ஏன்னா இங்க 2.2 இருக்கு, இங்கேயும் 2.2 இருக்கு. அப்ப இதையும் நான் என்ன சொல்லிரலாம் அப்படின்னா எலிமினேட் பண்ணிரலாம். ஏன்னா இதுலயும் எனக்கு மிகச்சிறிய எண் தான் கிடைக்கும். ஓகே இப்போ 1/2.2 இருக்கு, இங்கேயும் 1/2.2 இருக்கு. அப்ப ரெண்டுலயும் கீழே எனக்கு டினாமினேட்டர் வந்து சேமா வந்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 2 ரேஷியோ மட்டும் எடுத்துட்டு போறேன். யாரெல்லாம்? இந்த 14/31 இந்த 17/39 நான் இங்க எடுத்துட்டு போறேன். 14/31 இங்க 17/39 எடுத்துட்டு போறேன். இப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? இவங்க 2 பேர்ல யாரு பெருசுன்னு சொல்லணும் இப்போ. அதான் எனக்கு கடைசி. ஏன்னா மீதி 2 பேரை நான் எலிமினேட் பண்ணிட்டேன். மிச்சம் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. 39 into 14 17 into 30 இது என்ன வேல்யூ இது? 31 31 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 39 into 14 546 கிடைக்குமா? 39 into 14 9 4 36 12 21 21 3 24 கரெக்ட் 546. அடுத்து 17 into 31 17 into 31 7 21 22 527 கிடைக்கும். ஓகே 527. இப்ப எங்க பெரிய நம்பர் வந்திருக்கு? எங்க பெரிய நம்பர் வந்திருக்கு? இங்க தான் பெரிய நம்பர் வந்திருக்கு. இந்த இடது பக்கத்துல தான் பெரிய நம்பர் வந்திருக்கு. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ எதுன்னு சொல்லிரலாம்? 14/31 தான் ஹையஸ்ட் ரேஷியோ. அப்போ 14:31ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க? 100 men have provisions for 26 days. If 50 men have left, for how many days the same provision would last for the remaining men? 100 மனிதர்களுக்கு 26 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உள்ளன. 50 மனிதர்கள் வெளியேறி விட்டார்கள் என்றால் மீதமுள்ள மனிதர்களுக்கு அதே உணவுப் பொருட்கள் எத்தனை நாட்கள் நீட்டிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகே சோ 100 பேருக்கு 26 நாளைக்கான பொருள் வந்து இருக்கு. ஓகே இப்போ இந்த 100ல 50 பேர் போயிட்டாங்க. ஓகே அப்ப மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 50 பேர் இருப்பாங்க. ஓகே அப்ப எத்தனை நாளுக்கு உணவு பொருள் தேவை? சோ எக்ஸ்ன்னு போட்டுருங்க. அவ்வளவுதான். இது போடுவோம் இல்லையா? m1 d1 = m2 × d2 அதுதான். இப்ப இதுல 100 மனிதர்கள் எத்தனை நாளைக்கு? 26 நாளைக்கு சாப்பாடு இருக்கு. 50 பேர் போயிட்டான். 100ல 50 பேர் போயிட்டான்னா மிச்சம் 50 பேர் தான். அவனுக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு எக்ஸ்ன்னு போட்டுறலாம். இப்ப கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் கட் ஆகும். அப்ப x = 52. அப்ப எத்தனை நாளைக்கு சாப்பாடு இருக்கும்? 52 டேஸ்க்கு சாப்பாடு வந்து இருக்கும். 52ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே அடுத்த கொஸ்டின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? A dealer buys 2 articles X and Y rupees 800 each.
He marks each of them at the same price. He sells X by giving two successive discount of 45%, 73%, and still earns 523 as profit. If he sells Y at a single discount of 89%, then what is the profit percentage on Y ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வியாபாரி எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இரண்டு பொருட்களை தலா 800 வீதம் வாங்குகிறார். அவர் ஒவ்வொன்றின் மீதும் சமமான விலையை குறிக்கிறார். ரெண்டுக்குமே மார்க் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா சேம் மார்க் பிரைஸ் தான் அவர் வந்து வச்சிருக்காரு. ஓகே, அவர் எக்ஸ வந்து 45%, 73% கூடிய தொடர்ச்சியான தள்ளுபடிகள்ல என்ன பண்றாரு, விற்பனை பண்றாரு. அப்போ அவருக்கு லாபம் எவ்வளவு கிடைக்குன்னா 523 ரூபாய் வந்து லாபமா கிடைக்கி. ஒய்ய பாத்தீங்கன்னா 89% கூடிய ஒற்றை தள்ளுபடியில அவர் விக்கிறாரு அப்படின்னா ஒய் மீதான லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருளோட காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 800 ரூபாய் வந்து காஸ்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, அதாவது எக்ஸ்ங்கிற பொருளோட காஸ்ட் பிரைஸும் 800 தான், ஒய்ங்கிறதோடது பாத்தீங்கன்னா 800 தான். ஒன்றின் மீதும் சமமான விலையை குறிக்கிறார். ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா குறித்த விலை மார்க் பிரைஸ் வந்து சேம். ஓகே, எக்ஸோட மார்க் பிரைஸும் ஒய்யோட மார்க் பிரைஸும் வந்து சேம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா 45%, 73%ன்னு ரெண்டு தள்ளுபடி கொடுக்கறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பொருளோட மார்க் பிரைஸ நான் இங்க எழுதிக்கிறேன். ஓகே, MPXன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 45% தள்ளுபடி கொடுக்கறாங்க. அப்போ 45% டோட்டல் மார்க் பிரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. 100ல 45 தள்ளிட்டாங்க, தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் எவ்வளவு இது பண்ணணும், 55. அப்போ 55 டிவைடட் பை 100. அடுத்த தள்ளுபடி 73%. அப்ப அந்த 73 கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 27. ஓகே, அப்ப அந்த மார்க் பிரைஸ்ல தள்ளுபடி எல்லாம் கொடுத்தது போக எவ்வளவு ரூபாய்க்கு அவர் விக்கிறாரு, 523 ரூபாய் வந்து அவருக்கு லாபமா கிடைக்கி. ஓகேவா, அப்போ இந்த தள்ளுபடிகள் எல்லாம் கொடுத்தது போக மார்க் பிரைஸ்ல இத பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு லாபம் 523. அப்போ செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், லாபம் 523னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், காஸ்ட் பிரைஸ் பிளஸ் லாபம். அப்ப 800 பிளஸ் 523. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும், 3 2 1 3. ஓகேவா, அப்போ செல்லிங் பிரைஸ் 1323. காஸ்ட் பிரைஸ் 800. இந்த தள்ளுபடி எல்லாம் கொடுத்தது போக 523 ரூபாய் லாபம்னா செல்லிங் பிரைஸ் எவ்வளவு, 800 பிளஸ் 523 1323. ஓகே, இப்போ நாம மார்க் பிரைஸ் வந்து நமக்கு என்ன தெரியும், மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா நமக்கு. சோ இத 27 வச்சு கட் பண்ணி பாப்போமா. 27 வச்சு கட் பண்ணா உட்கார்ந்து சின்ன சின்ன வாய்ப்பாடுல கட் பண்ணாதீங்க. 1323 27 4 டைம்ஸ் 7 4 28. சோ 4 2 8 8 2 10. சோ 12ல 8 போனா 4, இங்க 2 இருக்கும் 243. திருப்பி 9 டைம்ஸ் போட்டோம்னா கரெக்டா வருமா, 9 7 63, 18 6 24. அப்போ உங்களுக்கு என்ன வருது இங்க, சோ இங்க என்ன வரும், 9 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா இங்க 49ன்னு கிடைக்கும். அப்ப இதையும் 49ன்னு கட் பண்ணிரலாம். வேற ஏதாவது கட் பண்றதுக்கு வழி இருக்கா நமக்கு. சோ இத வேணா 11 5 55, 25 100ன்னு வச்சுக்கோங்க. வேற கட் பண்றதுக்கு வழி இல்ல. சோ நம்பர் எல்லாம் அங்க கொண்டு போயிருங்க. 49 இன்டு 100 இன்டு 20. இந்த 11 வந்து கீழ வந்துரும். கீழ இருக்கிறது எல்லாமே இங்க மேல போயிரும். மேல இருக்க 11 வந்து கீழ வந்துரும். ஓகே, இந்த மாதிரி கிடைக்கும். இத சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், வேற எங்கேயாவது நமக்கு கட் ஆகும். அப்போ அந்த பொருளோட மார்க் பிரைஸ் வந்து நமக்கு கிடைச்சிருது. இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோட மார்க் பிரைஸும் ஒய்யோட மார்க் பிரைஸும் நமக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்போ அடுத்த கதையில என்ன சொல்றாங்க, அவர் ஒய்க்கு வந்து 89% தள்ளுபடி கொடுக்கறாரு அப்படின்னா ஒய்க்கு கிடைக்கக்கூடிய லாப சதவீதம் என்ன. ஓகே, அப்ப எக்ஸோட மார்க் பிரைஸ் இதுன்னா ஒய்யோட மார்க் பிரைஸும் இந்த வேல்யூ தானே. ஏன்னா நமக்கு எக்ஸோட மார்க் பிரைஸும் ஒய்யோட மார்க் பிரைஸும் சேம்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு இந்த அமௌண்ட்ல தான் நாம 89% தள்ளுபடி கொடுக்கிறோம். அப்ப என்ன கிடைக்கும், செல்லிங் பிரைஸ் 49 இன்டு 100 இன்டு 20/11. நான் ஏன் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம்னு சொன்னேங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ 89% தள்ளுபடி கொடுத்தோம்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்போம், டோட்டலா 100ன்னு எடுத்துக்கோங்க. 100ல 89 தள்ளியாச்சு, மீதி எத்தனை இருக்கும், 11% இருக்கும். அப்ப இதுல 11 டிவைடட் பை 100ன்னு போட்டோம்னா நமக்கு செல்லிங் பிரைஸ் வந்து கிடைச்சிருமா, 89% தள்ளு. இது இப்போ மார்க் பிரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதுல 20% தள்ளிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளவு ரூபாய் கொடுப்போம், 100 இன்ட்டு எவ்வளவு கொடுப்போம், 80%, 80 ரூபாய் கொடுப்போம். 80 ரூபாய்க்கு விற்போம். அதே கதை தான் இங்க. மார்க் பிரைஸ் இதுன்னா இதுல 89% தள்ளுறோம். அப்ப மிச்சம் எவ்வளவு, 11% தான் விக்கிறோம். அப்ப இதுல 11% என்னன்னு பார்த்தோம்னா அதுதான் செல்லிங் பிரைஸ். இப்போ இந்த 100 கட் ஆகிரும், இந்த 11 கட் ஆகிரும். எவ்வளவு ஈஸியா கட் ஆகுது பாத்தீங்களா. அதுக்குதான் இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம்னு சொன்னேன். அப்போ நமக்கு செல்லிங் பிரைஸ் வந்து என்ன கிடைக்கும்,
49 into 20 என்ன கிடைக்கும்? 980யா? ஸோ 49 98 அங்க ஒரு 0 இருக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 980. எனக்கு விற்ற விலை என்னன்னு கேட்கல. லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 800 ரூபாய். 800 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 980 ரூபாய்க்கு வித்திருக்காங்க அப்படின்னா லாபமா நஷ்டமா? காஸ்ட் பிரைஸ் வந்து 800 980க்கு வித்திருக்காங்க. அப்ப லாபம் தான். லாபம் எவ்வளவு? 180 ரூபாய் லாபம். அப்படிதானே? சோ 980 மைனஸ் 800 180. எனக்கு லாப சதவீதம் கேட்டிருக்காங்க. லாபத்தை மேல போடுங்க, காஸ்ட் பிரைஸை கீழே போடுங்க, இன்ட்டு 100 போடுங்க. அவ்வளவுதான் லாப சதவீதம். 20 கட் ஆகிரும். சோ இப்போ 4 வைப்பாடுல கட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் 2 நாள் 8, 4 நாள் 16, 5 நாள் 20. இன்னும் கட் பண்ணோம் அப்படின்னா 22.5% கிடைக்கும். ஓகே, 22.5%ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, லாப சதவீதம் எவ்வளவு? 22.5%. கிளியரா புரிஞ்சிருச்சா? ஓகே, இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நான் குரூப் டிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியல. எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம். எனக்கு எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டிலே ஜாயின் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து லைஃப் டைம் வேலிடிட்டியோட ஃபீஸ் வந்து 2500 ஆகும். 1 இயர் வேலிடிட்டிக்கு வந்து 1999 ஆகும். ஃபீஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஓகே, இன்னைக்கு 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 899 மட்டும் பே பண்ணுங்க. 1 இயர் அப்படின்னா கரண்ட் அஃபேருக்கு 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 399 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான 75 டேஸோட லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். காலையில 10:30 இருந்து 12 மணி வரை லைவ் கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். லாஸ்ட் மினிட்ல குரூப் டி கிளியர் பண்றதுக்கு இந்த லைவ் கிளாஸஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல கேட்ட 10,000 கொஸ்டின்ஸ் வந்து இந்த லைவ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எஸ்சி சிஜிஎல் நீங்க அப்ளை பண்ணாலும் சரி, இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ் என்ன அப்ளை பண்ணாலும் சரி, நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு இமீடியட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. திருப்பியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.